அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்பார் என்று அஞ்சுதான் முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கவில்லை. இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த போக அஞ்சுகிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். அவர்கள் கேட்டதான் தெரியும். ஏன்னா அவர்கள் சொல்றாரு, திரு ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சிபிசிஐடி நியமிக்கப்பட்டு விட்டோம், உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சி போட்டுருக்காரு. அதனால எந்த பயனும் கிடைக்க போறதில்லை. ஏன்னா இது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இதுல அடங்கி இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி முழுமையான விசாரணை மேற்கொள்ளாது, அரசுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. அதனாலதான் நாங்க உண்மை குற்றவாளியில் தண்டிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக கட்சி சேர்ந்த பெரும் புள்ளிகள் இதிலே இடம்பெற்றிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னா சிபிஐ விசாரணை நடைபெற வேண்டும். அப்படி நடுநிலையோடு விசாரணை மேற்கொள்வதற்கு தான் நாங்க இந்த அரசாங்கம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளாத காலத்தில் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். கடந்த கால சிபிஐ வழக்குகளை மேற்கொள் காட்டி தான் விசாரணை மேற்கொண்டா தீர்ப்பு வரதுக்கு தாமதம் ஆகும். என்ன முடிவு வரதுக்கு என்ன சிபிஐ என்ன காலதாமம் சொல்லுங்க. சிபிஐ விசாரணை மேற்கொண்டு என்ன காலதாமம் இருக்குது? இதுல இந்த வழக்கை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழக்கு என்ன இருக்குது? கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் விற்குது. காவல்துறைக்கு போலீஸ் நிலையத்துக்கும் விற்பனை நிலையத்துக்கும் ஒரு 400 அடி தான் இருக்குது. பக்கத்திலேயே கோர்ட் இருக்குது, அங்கேயே தாசில்தார் அலுவலகம் இருக்குது, மாவட்ட ஆட்சியர் இருக்குது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாக இருக்குது. இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற இந்த இடத்திலேயே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்குன்னா இதில் யாருடைய பின்பலம் இருக்கும்? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவருடைய பின்பலம் இருந்தால் தானே விற்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நேர்மையாக இங்கே மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்ட சிபிசிஐடி விசாரணை பண்ணா இங்கே நீதி கிடைக்காது, உண்மை குற்றவாளிகள் தப்பித்து விடுவார். இது அரசியல் ஆதாயமா? இறந்தவர்கள் அரசியல் ஆதாயமா? அவங்களுக்கு அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். நீங்களே பொது உடைய பாருங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எல்லாம் மனசாட்சி உள்ளவங்க. 63 பேர் இறந்துட்டாங்க, 100க்கும் மேற்பட்டவர் எனக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வராங்க, பல பேர் கண் பார்வை போட்டுவிட்டது. இதையெல்லாம் உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சட்டமன்றத்திலையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல, மக்கள் மன்றத்திலையும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கல. திட்டமிட்டு எதிர்கட்சியை அடக்கி ஒடுக்கி எல்லாம் என்று பார்க்குறாங்க. இங்கே அறவழியில் போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து கொடுக்குறாங்க. 23 நிபந்தனைகளை வைத்து தான் இந்த அறவழியிலே இந்த கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்கன்னா அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? சர்வாதிகார அரசாங்கமாக இருக்கின்றது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா, நான் முதலமைச்சரா இருந்தோம். ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதே தான் செய்யும். எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 கீழ் பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம். உடனே நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நியாயம் கிடைக்காது அவர்கிட்ட. சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து
எதிர்க்கட்சிக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து மறுக்கப்படுது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னால் கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுகிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்குறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்லிடுறார். அமைச்சர்கிட்ட பதில் வந்தால் தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்கள் சொல்லலை, இந்த திமுக அமைச்சரே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய பதிலை சட்டப்பேரவை தலைவரே சொல்கிறாங்க. எங்கள் சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதில் யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஆனால் நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்லை, அது வருத்தம் அளிக்கும். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாராக இல்லை. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத்தருவது தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். சீமான் வந்து உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகள் உள்ளவங்க கூட சட்டமன்றத்தில் பேசும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ் சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தில் அளித்து விட்டோம். மேதக ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக என்னுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லை, இவ்வளவு பிரச்சனை கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கிறது. இல்ல திமுக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி சொல்றேன். எதுங்க எப்படி அவங்க கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே, நாங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில் அங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலா ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த எதிர்க்கட்சியும் ஒழிக்கவில்லை என்பதால் வருத்தம் அளிக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே ஒழுக்கி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்ல தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவிற்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் 18ஆம் தேதி அரங்கேறியது. விலைமதிக்க முடியாத பல உயிர்களை இழந்து விட்டோம். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு யார் காரணம்? இதுதான் மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில்
கள்ளச்சாராய விற்பனை. அதோடு மாதவச்சேரி, கேசவ சமுத்திரம், கருணாபுரம் இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை 63 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை, இங்கே எல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல். பல பேருக்கு கண் பார்வை பறி போய்விட்டது. இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஆக இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினோம். இதையெல்லாம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறவழியிலே விதிகளுக்கு உட்பட்டு பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, நேற்றைய தினம் கூட 25ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே அவருடைய குரலை மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்று விதி 56 கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம். சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும். பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவைத் தேர்தலிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகிற பொழுது எங்களை வேண்டுமென்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாமல்ல? இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்கிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை பிற அலுவல்களை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் கேட்கின்றோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாநாயகர். மரபின்படிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது. ஆனால் எதிர்க்கட்சி விதியின் அடிப்படையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபுகளுக்கும் மாறாக ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது 15 நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்க்கட்சிக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீதியா? ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்க்கட்சியை பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு 3 ஆண்டு காலத்திலே
சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் 10 நிமிடம் தான் பிரதான எதிர்க்கட்சிக்கு தருவார்கள். 10 நிமிடத்தில் என்ன பேச முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலும் சரி, எதிர்க்கட்சிக்கு சுமார் 40 நிமிடம் சட்டப்பேரவைத் தலைவர் வழங்குவார். அவர் அந்தந்த மானிய கோரிக்கையிலே அந்த இலாக்காவை பற்றி எடுத்துரைப்பார்கள். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை. இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றோம். 10 நிமிடம் எதிர்க்கட்சிக்கு கொடுப்பார்கள் முதல் பேசுகின்றவர்களுக்கு. அடுத்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு 5 நிமிடம் கொடுப்பார். ஆக மொத்தம் 15 நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நிலை என்ன? 5 ஆண்டுகள் விடியா திமுக ஆட்சி இருந்தாலும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது. இப்பொழுது மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு வாரமாக 20ஆம் தேதி அவை ஒத்தி வைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததன் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்கள், 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை, 29ஆம் தேதி முதலமைச்சருடைய பதில் வரை, ஆக சுமார் 7 நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது. இந்த 7 நாட்களில் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறேன். அது ஒரு பிரதான எதிர்க்கட்சி, மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கையிலே எப்படி பேச முடியும்? அதுவும் 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும்? ஆகவே இந்த விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மானிய கோரிக்கை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, 18/6/2024 அன்று முதலிலே 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அறிந்து 3 பேர் இறந்து விட்டார்கள். 19ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்த 3 பேர் இறப்பு, ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது முதிர்ந்த காரணத்தினால் இறந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார். இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்றும் சொல்கிறார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு, செய்தி
ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதோடு இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்தினால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள். பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் குடித்து விட்டார்கள். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் மாவட்ட செயலாளர், மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 63 உயிர்கள் பறி போய்விட்டது. பல பேர் கண் பார்வை போய்விட்டது. பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது, ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய குரல் வழி நசுக்கின்றார்கள். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அறவழியிலே கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உடனே சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பம் விளைவிப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம். அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகைகளை வெளியிடுகிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுகிறார் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்திலே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சியது கிடையாது, ஒளிந்ததும் கிடையாது. இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சிருப்பேன் என்றார். பேப்பரை வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பிலே செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளிகளில் கிழிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையிலும் சரி, மேலக ஆளுநர் சரியும் நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையிலே நான் வெளிப்படையாக பேசினேன். சட்டமன்றத்திலே மேலக ஆளுநர் பேசியிருக்கின்றேன். நான் எப்பொழுது ஊடக நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் செவடங்காதல சங்குவதர் மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்கின்ற செய்தி கேட்பதில்லை. அதனால் இவ்வளவு உயிர்கள் பறிபோய்விட்டது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க. 18ஆம் தேதி இரவே கள்ளச்சாராய மருத்துவமனைக்கு போறாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை போறாங்க. அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கம் தெரிவிப்பது மெத்தனால் குடித்ததனால் உயிர் இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மெத்தனால் குடித்தால் இதற்கு
விஷ முறிவு மருந்து ஹோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் தான் இதுக்கு விஷ முறிவு. ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையிலே இல்லை. 18ஆம் தேதி இல்லை, 19ஆம் தேதி இல்லை. நான் போய் நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தவர் எனக்கு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சவர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டதை போல அவசரமாக பாம்பேயிலிருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். அதற்கு முந்தி ஒமிப்ரசோல் அந்த கேப்சூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சூல் என்று மருத்துவர் தெரிவிக்கின்றார்கள். இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்கார். ஒமிப்ரசோல் எங்களிடத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலையும் காட்டினீங்க, பத்திரிகையிலையும் வந்திருக்குது. உடனே அவர் என்ன சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி வேண்டுமென்றே பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார். நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. மக்களுடைய உயிர்களை காக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை, அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னோமே ஒழிய உங்களை போல் பொய் பேசி அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதையும் நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால்தான் உருக்க முடியலை எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக என்று சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்ன ஆச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது, அகந்தியில பேசுறீங்க. சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டும் வரும், அப்பொழுது இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார். 40க்கு 40 நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பத்தை விளைவித்து திசை திருப்புகிறாங்க, அரசியல் செய்கிறார். இதே ஸ்டாலின் பேசுறார், எதிர்க்கட்சினா அரசியல் செய்யாத அவிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொல்றார், எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்யாமல் அவிலே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்து விட வேண்டாம். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு என்பதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை, தட்டி கழிப்பது அல்ல. அதோடு அறிவிச்சவர் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் அழகாக சொன்னார். தன்னை உள்ள குமரலை இங்கே வெளிப்படுத்தினார். சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்திலே இருந்த வந்த குமரர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அவர் அந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை உங்கள் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது, எவ்வளவு அவர் உள்ளம் நொந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிட வேண்டுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டும். கள்ளச்சாராய் விற்பனை அதிகமாக இருக்கின்றது, மெத்தனால் விற்பனை அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டிய கெஞ்சி அவருடைய உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் தொலைபேசியின் மூலமாக தெரிவிக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில், கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. போதைப்பொருள் விற்பனை
அமாகம் நடைபெறுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் தெரிவிக்கிறார், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார். கள்ளக்குறிச்சியிலே அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார். என்ன செய்வது? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 2 மாவட்ட செயலாளர்கள் இரண்டுமே பணம் படைத்தவர்கள், அதிகாரமிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு 63 பேரை இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள். பல பேர் கண் பார்வை போய்விட்டது. இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார், எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினார் என்று சொல்கிறார். ஆனால் நாட்டில் நடப்பது இப்பொழுது நடந்து முடிந்த நிகழ்வுதான் அதுக்கு சான்று. இதைவிட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும்? ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 222 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தார்கள். அப்பொழுதே நாங்கள் தெரிவித்தோம், தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் பெருகிவிட்டதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்னோம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். இனி கள்ளச்சாராய மரணம் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டது என்பதை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மெத்தனால் விற்பனை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் சிபிசிஐடி வசம் இந்த வழக்கை ஒப்படைத்த காரணத்தினாலே சரியாக நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள், உயர் பதவியிலே இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் சிபிசிஐடி. இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள்? அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசு அதுக்கு செவிமடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுகின்றது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மன்றத்தை நாங்கள் சந்தித்து அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.